தொப்புள் கொடி வெட்டுற நேரம். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால், சாப்பாடு, அடுத்து அது வளர்கிறதுக்கு தேவையான துணிமணி, படிப்பு, வேலை, கல்யாணம்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது. ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்குது, ஒரு சிலருக்கு அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. சரிங்களா? அப்போ அந்தந்த பிறந்த நட்சத்திரம், அப்போ ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க, மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்புன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம், நம்மளுடைய முற்பிறவி, இந்த ஆத்மா முற்பிறவியில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதுலேருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும். அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருந்ததை பிறப்பாங்க. எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் பிறக்கும். அப்போ நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, பணம் இல்லைனாலும் ஜாலியாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால என்னவா இருக்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி கொடுப்பினை இருக்குது, என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும், என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து நம்ம இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்துன்னா அடுத்தடுத்த தசாபுத்தி வழியாக நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம். ஏன்னா முதல்ல இதில் தெளிவாயிட்டா அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1, 5, 9னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1, 5, 9 அப்படின்றது என்னன்னா, 1னா ஜாதகர், 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 1, 5, 9னா ஜாதகருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கிடைக்கும், தந்தையாருடைய சொத்து கிடைக்கும், தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க நினைத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க. அதாவது 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும், இல்லைன்னா நம்ம சம்பாதிப்போம் யாரும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், தேவைக்கு கிடைக்கும். இதில் வந்து அதிகமாக கிடைக்காது. ஏன்னா இந்த 1, 5, 9னாலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி இருக்குது ஆனால் இல்லை. ஏன்னா என்ன தேவையோ இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு 10 ரூபா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த 10 ரூபா தான் கிடைக்கும், அந்த 10 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறத இந்த 1, 5, 9. அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னென்னா நமக்கு தேவையானது தேவையானப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் பெரிய லெவலுக்கு கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது 2, 6, 10 இதுதான் வந்து நம்மளுக்கு கணக்கே. இந்த ஒரு 4 விஷயந்தான், 3, 7, 11, 4, 8, 12 இதுக்குள்ளே தான் ஜாதகமே அடக்கம். ஏன்னா இந்த 12 கட்டத்துக்குள்ளே தானே எல்லாமே இருக்கு. அப்போ இந்த 12 கட்டத்துக்குள்ளே யாருக்கு என்ன கொடுப்பினை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2, 6, 10 என்ன அப்படின்னா 2ஆம் இடம்னா பணம், 6ஆம் இடம்னா வேலை, 10ஆம் இடம்னா கௌரவம், ஜீவனம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோம், உங்கள் பேர் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க. அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது தான் நமக்கு கௌரவம், அதுதான் 10ஆம் இடம். அப்போ இந்த 2, 6, 10 அப்படி நல்லா இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன, ஜீவனம், அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க. ஒரு தொழிலை அவங்க வந்து நிலையாக செய்யறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி, அடுத்த நிலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த 2, 6, 10. வேலை இருந்தால் பணம் வருமா? பணம் வந்தால் கௌரவம் வருமா? வேலை இல்லைன்னா பணம் வருமா? வராது. அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா? மதிப்பாங்க. இவ்வளோதான், இதுதான் ஒரு கணக்கு. சரிங்களா? அடுத்தது 3, 7, 11. இந்த 3, 7, 11 அப்படின்னா இது 3ஆம் இடம் என்பது முயற்சி. 3ஆம் இடம் முயற்சி, மனம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துவாங்க. இந்த 11 அப்படிங்கிறது
இருக்கிறதுலே மிகப்பெரிய இந்த 11ஆம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா 11ஆம் பாவம் என்பது லாபம், காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் என்பது லாபம். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் சமசப்தம ஸ்தானம். அப்போ மனசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செயல்படுத்திடுவாங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது இந்த 3, 7, 11. இவங்க எதுக்கும் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க கவலைப்படுவாங்க. இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்ப தான் கிடைக்கும். இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க. அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த 3, 7, 11ஓட ரகசியம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்து வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வேலைக்கு போகும், அந்த அம்மா சம்பாதிச்சு போட்டுட்ருக்கோம். இவர் ஜாலியாக இருப்பார். கேட்டால் நான் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறேன், என்னுடைய சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை. இப்போ ஒரு தொழில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், இவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார், பணம் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே 3, 7, 11. ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்தது வந்து 4, 8, 12. 4ஆம் இடம் என்பது வீடு, வீடு வாசல் சொத்து, சுய சொத்து அப்படிங்கிறது 4ஆம் இடம். 8 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இழப்பு, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, அவமானம், கண்டம். அது இல்லாமல் 8 திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டமும் 8க்குள்ளே தான் இருக்குது. இந்த ஒரு சிலர் லாட்ரி சீட் வாங்குறாங்க, திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிறாங்கிறாங்கலாம் இந்த 8 கனெக்ட் ஆனால் தான் அந்த எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது 8ஆம் இடம். அடுத்தது 12ஆம் இடங்கிறது விரயம். 12ஆம் இடம் விரயம். அடுத்தது சுய சொத்து, சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்துறது. இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும். ஒரு வாகனம் வாங்குறாங்க, வாகனம் 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும். ஒவ்வொருத்தரும் என்ன சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தா 4 கார் 5 கார் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ என்னன்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும். 4, 8, 12 நல்லா இருந்தால் பிரச்சனையும் இருக்கும், வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. 8ஆம் இடங்கிறது வட்டி, சொத்து இருக்கும், வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க, வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க. அந்த மாதிரி இந்த 4, 8, 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இவங்களுக்கு வந்து இந்த 4, 8, 12 நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையை சொத்து வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்தை உருவாக்கணும், அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடியவங்க தான் இந்த 4, 8, 12 அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த 4 தெளிவாயிடுச்சா? இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அது பொதுவானது. ஆனால் அந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் குருவோட 1ஆம் பாதத்துக்கு சொல்றாங்க. இப்போ புனர்பூசம் விசாகம் புரட்டாதி. இப்போ இந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதி வந்து குருவுடைய நட்சத்திரம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேஷத்துக்கு வந்தோம். 1ஆம் பாதம்னா மேஷத்துக்கு வந்தோம். இப்போ புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, விசாகம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாயோடைய தன்மையாக தான் செயல்படுவாங்க. செவ்வாய் குரு, அதாவது எல்லாம் சொல்லுவாங்க குரு நட்சத்திரம் வந்தால் கோவப்பட மாட்டாங்க, இவங்க கோவப்படுவாங்க. என்ன செவ்வாயாக இருக்கு அதனால டக்குனு கோவம் வந்துடும். என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்பாங்க. ஒரு சிலர் ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா டக்குனு அடிச்சுக்குவாங்க. ஒரு சில ஆசிரியர் பொறுமையாக இருப்பாங்க, ஒரு சில குருமார்கள் பொறுமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மேஷம் குரு செவ்வாயாக கனெக்ட் ஆகிறதுனால அந்த கோபம். எல்லாரும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தா ஞானி ஆக மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு வந்து 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 2, 6, 10 சூப்பர் வருமானம், வேலை, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி 1, 5, 9 மூலத்திரிகோணமும் நல்லா இருக்கும். அப்போ அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடும். அப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பரவாயில்லன்றீங்க. 2, 6, 10 ஆட்சி, ஆட்சியாக இருக்கிறதே உச்சமாகிறது ஒரு வகையில் ப்ளஸ். ஏன்னா ஆட்சி ஆகிறதே உச்சமாகும் போது என்னன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு இது வந்து பலமாக இருக்கும். இப்போ போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி ஆகிறதே நீசமாயிருக்கும். அப்போ அவங்க சம்பாதிப்பாங்க, இழந்துருவாங்க. பட் இவங்க அப்படி இல்லை, சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்குவாங்க. நல்ல ஒரு வருமானம், ஒரு வேலை, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். என்ன இல்லை 3, 7, 11 மட்டும்தான் இப்படி இல்லை. பரவாயில்ல. 1, 5, 9 இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வேலை, சொத்து இருக்குது, ஆனால் பொண்ணு கிடைக்கலையே. தசாபதி வரும்போது நீங்க தான் சொன்னீங்களா, மாறிக்கொள்ள, அதனால கொஞ்சம் தசாபதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 2, 6, 10 நல்லா இருக்கு, மூலத்திரிகோணம் நல்லா இருக்கு, ஆட்சியும் நல்லா இருக்கு, மீசம் வந்து
விஷயங்கள் அடைய முடியாது. நல்லா இருக்கு. புனர்பூசத்துக்கு நல்லா இருக்கு. புனர்பூசத்துக்கு நல்லா இருக்கு. 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. ஓகே. அடுத்து 2ஆம் பாதம். 2ஆம் பாதம். நல்லா இருக்கிறதெல்லாம் சரி, டக்குனு புனர்பூச முடிச்சிடுறீங்க. நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து ஒரு கிரக திசை நடந்துச்சுன்னு வச்சிருக்கேன். குரு திசை 16 வருஷம் இல்லையா? 4 வருஷம் உங்களுக்கு வேலை சூப்பரா இருக்கும். வேற எந்த நட்சத்திரத்திலயாவது பிறந்திருக்காங்க, பட் குரு நிக்கிறாரு. புனர்பூசம் 1, விசாகம் 1, பூரட்டாதி 1ல குரு நின்று திசை நடத்துறான்னு வச்சுக்கலேன், அந்த 4 வருஷம் உங்களுக்கு இப்ப சொன்னது எல்லாமே சூப்பரா. இப்ப இது எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் சொல்லிட்டே வரல, இதை அப்படியே திசையா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா புரியும். நமக்கு இப்ப என்ன நடக்குது, நம்ம இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்க தசாபுத்தியோட நீங்க சொன்ன மாதிரி எந்த நிற்கும் போது நமக்கு அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம சூப்பரா பார்த்துக்கலாம். சரிங்களா? அது ஜாதகத்தை இன்னும் டீட்டெயில்டா பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆமா. நீங்க யாராவது இப்போ வந்து அம்மா சொன்ன மாதிரி சில விஷயம் பண்ண போறேன், எனக்கு இந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களோட தசாபுத்தியோட பார்த்து நீங்க தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா நம்பர் வந்து போர்டில் இருக்கு. 7502933307. இன்னொரு நம்பர் 9345009939. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இதை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரி, இப்போ வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி 2ஆம் பாதம். இங்க வந்து குரு ரிஷபமா செயல்படுறாரு. குரு சுக்கரனை மாறிடுறாரு. இங்கதான் வந்து அதாவது பொதுநலம் இல்லாத சுயநலம். ஏன்னா குரு சுக்கரன் அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ன தேவையோ அதை மற்றவங்களை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. சொல்ல அவங்களுடைய பிறப்பு கர்மா, அதனுடைய நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவங்களுடைய தேவைக்கு மற்றவங்களே பயன்படுத்தி கொள்வாங்க. அது இந்த ரிஷபத்துக்கு உண்டான வேலையை செய்யும். சரிங்களா? ரொம்ப பப்ளிக்கா சொன்னா சண்டைகள் அப்படியா? அப்படிதானமா? சண்டைக்கு எப்படி வருவாங்க? நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு அவங்களுக்கே தெரியும். சண்டைக்கு எப்படி வருவாங்க? 3, 7, 11 இவங்களுக்கு 3, 7, 11 நல்லா இருக்கு. அப்போ இவங்களுடைய மனசு என்ன நினைக்குதோ அதை கண்டிப்பா சாதிச்சிருவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 10 மூலப்பிரிவானம். அப்போ நல்ல வருமானங்கள், பொருளாதாரம், ஒரு கமிஷன் பேஸ்ல செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த ட்ரேடிங் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா குரு சுக்கரன், சுக்கரன்னா கையில் வச்சிருக்கிற பணம், பேங்க்ல வச்சிருக்கிற பணம். அப்போ இவங்க கையில பணம் புழங்கிட்டே இருக்கும். கையில பணம் வச்சிருப்பாங்க. எப்படியோ ஒரு வகையில பண வரவுகள் வந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 3, 7, 11 இவங்களுக்கெல்லாம் இந்த குரு நட்சத்திரத்தை பிறந்தவங்க தான் சூப்பர். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியே உச்சமாயிடும். வரேன், அது இல்லை. ஏன்னா ஆட்சியே உச்சமாகிறதுனால என்னவாயிருது உங்களுக்கு, அது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். அதான் சொன்னீங்களே சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா குழந்தைங்களால ஒரு கவலை இருக்கு. இப்போ வருமானம் இருக்கும், வருமானத்தை ஜாலியாக செலவு பண்ணிட்டு கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கிறது, லைஃப் அவங்க என்ஜாய் பண்றது, இது எல்லாமே நல்லா இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணணும். இதே மாதிரி திசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 வருஷம் சூப்பரா செஞ்சிடலாம். அதுக்காக அம்மா சொல்லிட்டாங்கன்னு கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு கடைசியில முடிச்சிடக்கூடாது. இது வந்து நீங்க ஜாதகத்தை கொடுத்து அதை பார்க்கறது தான் சிறப்பு. அந்த 4 ஆண்டு காலம் அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும்னா கண்டிப்பா அதை வந்து தாராளமா செய்யலாம். 4 ஆண்டு காலம் நமக்கு போகுன்னு இருந்ததுன்னு கம்முன்னு அதாவது ஒரு திசை எத்தனை வருஷம் நடக்குதோ அதை நாளை பிரிச்சு அதுல இருந்து நம்ம புத்தியை பிரிச்சு நம்ம எடுத்து அதை நம்ம பயன்படுத்தும் போது முழுக்க முழுக்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ரொம்ப அழகா நம்மள சரி பண்ணிட்டு நம்ம போயிடும். ஆமா, சம்பாதிச்சுட்டு போயிடும். இப்போ நீங்க 2, 6, 10 இல்ல 1, 5, 9 தான் என்ன நீங்க முட்டி மோதல் பண்ணீங்கன்னா 2, 6, 10 வராது. அப்ப என்ன பண்ணான்னா 1, 5, 9 என்ன ஜாலியா கோயிலுக்குள்ள உள்ளாங்க அந்த மாதிரி நம்மளை சுத்தி சாமி படமும் ஒட்ட வச்சுட்டு கம்முன்னு கருத்துக்கலாம். புரியுதா? தேவைக்கு வந்துடும். தேவைக்கு வந்துடும். அப்ப மனசு என்ன பண்ணக்கூடாது, நான் போய் உடல் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஜாலியா உட்காந்து ஜாலியா ஏதோ வந்தா போதை சாப்பிட்டு நிம்மதியா இருக்கு மட்டும் போயிடும். இல்ல நான் போய் அப்ப நான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்வேன்னு போய் ஒரு தொழில் பண்ணோம்னா
இந்த குருவும் புதனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மற்றவங்களுக்கு போதனை சொல்லக்கூடியது, ஆசிரியர், கல்வி, ஆலோசனை சொல்வது, மத குருமார்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மகான்கள், இந்த நட்சத்திரங்கள்ல தான் அவங்களுடைய இது வந்து இதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த புதன் என்பது அறிவு, தேடல். அப்போ அவங்களுக்கு அதுக்கான தேடல் கிடைக்கும். இப்போ கண்டிப்பாக இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலம் அந்த ஆன்மீக தேடல் கண்டிப்பாக செய்வாங்க. அது அவங்க நம்ம சொல்லவே முடியாது. குழந்தை 13 வயசு தான் இப்போ தேடுவானா, இப்போ தேட மாட்டான், அவன் 60 வயசுல தேடுவான். அதுக்கு ஒரு காலம் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய நன்மையாகத்தான் அவன் செயல்படுவான். இப்போ எல்லாத்துக்கும் போய் சின்ன பையனாக இருப்பான், அப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவன் 10 பேர்த்துக்கு சமாதானப்படுத்தி வச்சுட்டு வருவான். இவன் அந்த இடத்துல ஒரு கேப்டன் மாதிரி நின்று எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவான். இப்போ அந்த குழந்தையா இருந்தாலுமே கூட அந்த தகுதி எப்படின்னா அந்த தன்மை, இந்த பெரிய மனித தோரணை. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். அதெல்லாம் இந்த புனர்பூசம் விசாகம் போராட்டாது இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைங்களுடைய இது வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ 4, 8, 12 உச்சம், 3, 7, 11 மூலத்திரிகோணம், இது ரெண்டும் சூப்பர். அப்போ இவங்களுடைய புதன் நல்லா இருக்கிறதுனால நல்ல கல்வி, நல்ல அறிவு, நல்ல தேடல், இந்த இது மாதிரி இருக்குன்னா நம்ம அந்த ஆராய்ச்சி கல்வி படிக்க வைக்கிறது. இந்த 8, 12னால அந்த கண்டுபிடிக்கிறது, இந்த ஆபத்தான அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட இது மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்க வச்சு சொல்லுவாங்க. 8, 12னால இந்த ஒரு மாதிரி இழப்பு, அதுக்கு போய் நம்ம இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஒரு கிரகத்துக்கு 100 தொழில் 1000 தொழில் இருக்குது. அது என்ன தொழில் நம்ம ஜாதகத்துக்கு என்ன கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம படிக்க வைக்கல கேட்குறாங்க. ஆனால் தசை மாறும்போது மாறி போயிடுது. சொன்னாங்க இந்த பிள்ளை டாக்டர் தான் படிக்க சொன்னாங்கன்னு படிக்க வைக்கிறாங்க, நீட்டில் பாஸ் பண்ண முடியல. ஆனால் ஒரு பொண்ணுக்கு நான் சொன்னேன், இந்த பொண்ணு கண்டிப்பாக நீட்டுக்கு தான் போகும், டாக்டர் தான் ஆகினேன். அவங்க இல்லை ரொம்ப வெயிட் பண்ண முடியாதுன்னு 1 வருஷம் எழுதிட்டு கொண்டு போய் கம்ப்யூட்டர் இதில் சேர்த்துனாங்க. மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுதி அவள் டாக்டர் அவள் தான் போவானா, அதான் போவோம். அந்த திசை புத்தி கரெக்டாக அது நடந்துச்சு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி, இல்லை நீங்கள் சொன்னதான் கரெக்டாக அது மாதிரி பொண்ணு போயிட்டா அப்படின்னா ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லையா? இப்போ என்னென்ன நம்ம சரியாக கணிச்சிருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? ஆட்சி வந்து 4, 8, 12 இவங்களுக்கெல்லாம் உச்சமே ஆட்சியே உச்சமாக வந்துடுது இல்லையா? ஆமாம், குருவுடைய இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக போச்சு. அப்போ 2, 6, 10 இல்லை. இப்போ என்ன இல்லை, இவங்களுக்கு 1, 5 போதும். 2, 6, 10 மட்டும்தான் அவங்களுக்கு இல்லை. இப்போ என்ன சம்பாதிச்சாலும் அவங்க என்ன பண்ணிடணும், அம்மா கையில் கொடுத்துடணும், அம்மா பேரில் போட்டு வச்சிடணும், சொத்தாக மாற்றிடணும், வெளிநாடு இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போட்டு வச்சிடணும், ஏதாவது ஒரு மாதிரி ஃபண்டு மாதிரி பண்ணி அதை பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ என்ன இல்லை, 1, 5, 9 மட்டும் இல்லை. இல்லை பரவாயில்லைங்கிறீங்களா? ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக வேணும். பரவாயில்ல, தெளிவாயிட்டீங்க. எல்லாம் முடிச்சு உங்க நட்சத்திரம் என்னன்னு கேட்க பாருங்க. ஐயோ, இந்த ரிசப்பரிசியே வேணாங்களா? 3 இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடகம், சந்திரன், குரு. இந்த புனர்பூசம் விசாகம் போராட்டது 4ஆம் பாதத்தில் பார்த்தோம்னா தன்னலம் இல்லாம அடுத்தவங்களுக்கு செய்யணும். ஏன்னா சந்திரன் என்பது தாய் மாதிரி இல்லையா? அப்ப தாயுடைய அந்த உள்ளம். ஆனா என்ன நினைக்கிறாங்களோ அதை சாட்சிடும். அந்த பிடிவாத குணமும் இருக்கும். அதே சமயத்துல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகுது, மற்றவங்களுக்காக வரும். இந்த குரு சந்திரன் நினைவே வந்து மற்றவங்களுக்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்க இந்த 4 நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. சரிங்களா? இவங்களுக்கு என்ன இருக்குன்னா 1, 5, 9 சூப்பர். தேவைக்கு கிடைக்கும், தேவைக்கு கிடைக்கும், சொத்து இருக்கும். ஆனா நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன்னா 1, 5, 9 பச்சு இல்லை. என்னன்னா இப்ப இந்த 5 செயல்படும் போது இங்க 4 செயல்படாது. இப்போ மூலத்திருக்கோணமா இருந்தாலுமே அம்மா பேர்ல சொத்து இருக்கும், ஆனா அது நம்மளுக்கு நம்ம நினைச்சா போய் ஒரு 10 ரூபா கடன் வாங்க முடியும். புரியுதுங்களா? அப்ப என்ன இல்ல, மீசா என்னவா இருக்கு, மனசுல நிம்மதி, வாழ்க்கை துணையால் சந்தோஷம், இது எதுவும் கிடையாது. இங்க என்ன இல்லை,